இவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் வியாழனும், மிதனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகத்தில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில செவ்வாய் தனது சொந்த ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குதுங்க. அதே போல உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும் என்றாலும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் ஒரு சில சமயங்கள்ல அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல தனஸ்தானத்தில் உள்ள குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால தொழில் சிறப்பாக இருக்குங்க. போட்டி தேர்வில் வெற்றி பெற இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால சௌக்கியங்கள் உண்டுங்க. அதே போல உடலில் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் தொழிலில் போட்டிகள் விலகுங்க. வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியால் தொழில் விருத்தி ஆகுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு, சூரியன், சுக்கிரன், கேது, சனி ஆகிய 5 கிரகங்களுமே அனுகூலமான நிலையில சஞ்சரிக்குதுங்க இந்த ஜூலை மாதம் முழுவதுமே. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாங்க. குருவும் சுக்கிரனும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசி செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வெளியில் அலைவது, வெளியே அலையாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனதற்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பண உறவு ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்த்துதுங்க. இந்த வீண் விரய செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான தடங்கல்கள், தாமதங்கள் உத்தியோக ரீதியாகவோ, தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ, சுப நிகழ்ச்சிகள் ரீதியாகவோ ஏற்பட்டு வந்த நிலையில இந்த ஜூலை மாதத்தில் அந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. குறிப்பா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில தனது ஆட்சி அதிபதியான செவ்வாய் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கிறாருங்க. அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்துல தனவரவு என்பது இந்த ஜூலை மாதத்தினுடைய பிற்பகுதியில தாராளமாக இருக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து காட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்துல தொழிலை
தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்லையும் வெற்றி காண இருக்கீங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதனால் புதிதாக இடம், நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் கைகூடி வருங்க. குடும்ப ஒற்றுமை கூடும் நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தற்போது சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி அவர் வக்ரம் பெறும்போது தொழிலில் சில இடையூறுகள் வரலாங்க. பணிச்சுமை அதிகரிக்குங்க. பங்குதாரர்கள் விலகி கொள்வதாக சொல்லி உங்களை அச்சுறுத்தலாங்க. பெற்றோருடைய உடல் நலத்துல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா இருக்குதுங்க. அதே போல பெற்றோருடைய உடல் நல கவனம் அவசியங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வந்து சேருங்க. எளிதாக முடிய வேண்டிய காரியங்களை கூட நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்கத்தான் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவது அவசியங்க. பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கைமாற்றுக்கு வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் இந்த மாதத்துல ஒரு பகுதியில உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் அதற்கு பிறகு உங்களுக்கு அனுகூலமாக மாற இருக்கிறாருங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. காரணமே இல்லாமல் நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகளில் கடுமையாக இருக்குங்க. அதிக வெயிலினால் பயிர்கள் வாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தண்ணீர் வரத்து குறைவின்றி இருப்பதால் சமாளித்து விட முடியுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால முதல் வாரங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பெண்மணிகளை மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாய் இருக்கக்கூடிய தருணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பெயர்ச்சியாகி விடுவாருங்க. அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் அடைகிறாருங்க. அவர் 10, 11 கூறியவர். அவர் வக்ரம் பெறும்போது தொழிலில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாங்க. 12ஆம் இடத்தில் உள்ள ராகு இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி நிம்மதியை இழக்க செய்யலாம் என்பதால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அருகிலுள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.